இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏன்பா டெக்கரேஷன் வேலைலாம் கொஞ்சம் சீக்கிரம் வந்து பண்ணக்கூடாதா? சம்மந்தி வீட்டுக்காரங்க வர நேரம் ஆச்சுல்ல. சரிம்மா, இதோ எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சிடறேன். கொஞ்சம் சீக்கிரமா பாருங்க. லக்ஸ், இங்க என்ன பண்ற? வரவங்களெல்லாம் கொஞ்சம் கவனி. எல்லாருக்கும் ஜூஸ் கொடுக்க சொல்லு. இதெல்லாம் நான் பாத்துக்க மாட்டேனா? சம்மந்தி வீட்டுக்காரங்க வர போறாங்க. சரிங்க மேடம். அப்புறம் ஐயர் வந்தாச்சா? இதோ வந்துட்டே இருக்காங்க மேம். சீக்கிரமா ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கோ, அப்புறம் லேட் பண்ணிட போறாரு. சரிங்க போ சீக்கிரமா. அம்மா பவித்ரா, நீ என்னடி பண்ற? இவ்வளவு நேரம் எங்க போன? நிச்சயமாலாம் எங்க இருக்கு? அது எல்லாமே ரூம்ல இருக்குமா? ஐயோ, முதல்ல போய் சீக்கிரம் எடுத்துட்டு வா. டைம் சரி, ஆகுது. நான் எடுத்துட்டு வரேன். இருங்க. போ சீக்கிரமா. ஐயோ கடவுளே. அம்மா வணக்கம்மா. ஐயா, என்னங்க எவ்வளவு லேட்டா வரீங்க? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா, வரவில்லை டிராபிக் ஜாம், அதனாலதாம்மா. ஐயோ சரி, முதல்ல சீக்கிரம் போய் ஆக வேண்டியது பாருங்க. இதோம்மா, இதோ ஆரம்பிச்சிடுறேன். சீக்கிரம் போங்க. பெரியம்மா, இதெல்லாம் எங்க வைக்கணும்? இத என்கிட்ட கூட, நான் பாத்துக்கிறேன். ம். அம்மா, பொண்ணுக்கு போட வேண்டிய நகை எல்லாம் எங்க இருக்கு? ஏன் ரூம்ல தான் இருக்கு. நிச்சய மோதிரம் அதுல தானே இருக்கு. பார்க்கணும் பெரியம்மா. சீக்கிரம் போய் பார்த்து எடுத்துட்டு வா. ம், சரி. ஷோ. அக்கா பாத்துக்கா, ஏன் இப்படி பரபரன்னு வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க? பொறுமையா பண்ணுங்க. என் பையன் நிச்சயதார்த்தத்துல நான் எப்படி பொறுமையா வேலை செய்ய முடியும்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதுக்கு எல்லா வேலையும் நீங்க தான் செய்யணுமா? நம்ம வீட்ல நடக்கிற முக்கியமான ஃபங்க்ஷன் ஆச்சே, என் பையனோட நிச்சயதார்த்தம். இதுல எல்லா வேலையும் நான் செய்யாம வேற யாரு செய்வா? சரி, எனக்கு நிக்க நேரம் இல்ல. நீ என்ன பண்ற? போய் சம்மந்தி வீட்டுக்காரங்க வராங்களான்னு பாரு. மிச்ச வேலை எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ டென்ஷன் ஆகாத, நான் வரேன். அக்கா, என்ன நம்மள அப்படி பாக்குற? கௌதம் கல்யாணத்துல செய்ய முடியாத விஷயத்த வருணுக்கு செய்யணுங்கிற சந்தோஷத்துல அவ இருக்கா. அவளுக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாரோட சந்தோஷமும் இந்த கல்யாணத்துல தான் இருக்கு, இல்லையா? வெண்ணிலா, எவ்வளவு அழகா இருக்க. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. அப்போ எங்களெல்லாம் பார்த்தா அழகா தெரியலையா? நீயும் அழகு தாண்டி. பரம, என் பொண்ணு எம்மா அழகாக்கிது. இப்ப மட்டும் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க பாத்தாங்கன்னு வச்சுக்க, வரதட்சணையா ஓனான்னு சொல்லிடுவாங்க. அது சரி, வான்மதியை கட்டிக்க போற மாப்பிள்ள தானே? இதோ பாரு, அதுக்குள்ள என் பொண்ணுக்கு வெக்கத்தை. சரி மங்கா, அங்க சம்மந்தி வீட்டுக்காரங்க வெயிட் பண்றாங்க, கிளம்பலாமா? ஒரு நிமிஷம். பரம, இந்த புடவையில நான் எப்படி கீறேன்? நல்ல சோக்க கீரனா? அந்த அண்ணாமலைக்கு சரிக்கு சமமா இருக்கனா? பெரியம்மா, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல. அதுக்கு இல்ல, நிச்சயதார்த்தத்துல சம்மந்திக்கு ஈக்குவலா இருந்தா தானே நமக்கு ஒரு மறுவாதியா இருக்கும். அதுக்குதான் கேட்டேன். அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. வா போலாம். என் பொண்ணுக்கு அதுக்குள்ள அவசரத்தை பாத்தியா? சம்மந்தி வீட்டுக்காரங்கள காக்க வைக்க கூடாதுன்னு நினைக்கிறா. சரி வாங்க போலாம். ஆமா, நீ என்னாடி இப்படி புடவெல்லாம் கட்டின்னு ரெடியா கீற? நிச்சயதார்த்தத்துக்கு புடவை கட்டாம நைட்டியா போட்டு வருவாங்க. நீ தானே இந்த புடவைய வாங்கின. ஆமால, ஏதாச்சும் கேட்கணும்னே கேப்பியா? ஒழுங்கா வா பெரியம்மா, அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு இல்ல, உன்ன மாதிரியே சோக்கா ரெடி ஆகிக்கிறாளே, அதான் கேட்டேன். மங்காக்கா, அதெல்லாம் அங்க போய் பேசிக்கலாம். டைம் ஆயிடுச்சு. முதல்ல எல்லாரும் கிளம்புங்க. வாங்க போலாம். வா வெண்ணிலா, வாங்க போலாம். வா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. இப்போ என்ன பண்றது? எப்படியாவது இந்த நிச்சயத்தை நிறுத்தி ஆகணுமே. அம்மா வெண்ணிலா மேல பெரிய நம்பிக்கையும், இந்த குடும்பத்துக்கு வெண்ணிலா தான் மருமகன்னு உறுதியா இருக்காங்க. அவங்க கிட்ட கண்டிப்பா சாராவை பத்தி என்னால சொல்ல முடியாது.
இவ வேற இந்த நேரத்துல கால் பண்றாளே, இவகிட்ட சொல்லியும் புரிய வைக்க முடியாது. நிச்சயத்தை நிறுத்தி தான் சாரா கிட்ட பேச முடியும். வீட்டுல யாருகிட்டையும் இதை பத்தி சொல்ல முடியாது. வேற எப்படி நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறது? வேற வழியே இல்லை. வெண்ணிலா கிட்ட பேசுறதுதான் ஒரே வழி. அவகிட்ட சொல்லியே இந்த நிச்சயத்தை நிறுத்த சொல்லிடலாம். வருண் வெண்ணிலா ஏங்க என்ன அங்க பேனரை பாத்தீங்களா? வருண் வெண்ணிலான்னு போட்டு இருக்கு. என்னங்க பண்ண போறோம்? புரியலையே. இப்ப என்னங்க பண்றது? ஏன் நின்னுட்டு இருக்க? வா போலாம். வான்மதி, பரம இத பாரு, சம்மந்தி வீடு பெரிய இடமாக்கிதேன்னு பயந்து பயந்து பேசாதீங்க. கெத்தா இருக்கணும். அப்பதான் சம்மந்தியோட சொந்த பந்தம்லாம் நம்மளையும் மதிப்பாங்க. அக்கா கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? இவ ஒருத்தி எல்லாத்துக்கும் பயந்துகிட்டு. இத பாரு மாமா, ஒரு முக்கியமான விஷயம். பெரிய இடத்துல நிச்சயம் பண்றோம். நிச்சயம் முடியற வரைக்கும் ஒரு சின்ன பிரச்சனை கூட வராம பாத்துக்கணும். இங்க பாரு, நீ வாயை மூடிட்டு அமைதியா இருந்தாலே எந்த பிரச்சனையும் வராது. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆண்டி. நல்லா இருமா, எழுந்துரு. இந்த புடவை உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. என்னாடி நீ என்ன வேடிக்கை பாத்துக்கிட்டு நிக்கிற? முதல்ல நீதான் உங்க கால்ல உழணும். போய் உழுடி கால்ல. நான் இதுக்கு கால்ல விழணும்? பின்ன நானா போய் அவங்க கால்ல உழ முடியும்? போய் உழுந்த ஆசீர்வாதம் வாங்குடியா அவங்க கிட்ட. ஓடிங்கறல. என்னைய ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆண்டி. நல்லா இருமா. ஏய், போய் அவங்க அக்கா கால்லயும் உழுந்த ஆசீர்வாதம் வாங்கு. போ. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இரு. வான்மதி, பெரியவங்களை யாராச்சும் பார்த்தா உடனே கால்ல ஊந்துருவா. அவ்வளோ மறுவாத. அவ்வளவு ஏன் கூட்டத்துல தலை நிமிந்து கூட பேச மாட்டா. அப்படி ஒரு கூச்ச சுபாவம். ரொம்ப வெக்கப்படுவா என் பொண்ணு. வான்மதியை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும். அவளால தானே இந்த நிச்சயமே நடக்குது.